Hello guys, welcome to our channel Literature Insight Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போம் கிச்சனட் பில்டிங். ஆத்தர் நேம் குவெண்டலின் ரூக். இவங்க 1917 to 2000 வரை வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் போயட் அண்ட் ஆல்சோ அ டீச்சர். இவங்களோட ரைட்டிங்ஸ் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸுடைய பாவர்ட்டி, அவங்களுக்கு நடந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அவங்களுடைய டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப்ஸை பற்றினதாக இருக்கும். இவங்க 1915 ஆனி ஆலன் அப்படிங்கிற ஒரு பொயட்ரி கலெக்ஷனுக்காக புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு வின் திஸ் புலிட்சர் பிரைஸ். இந்த போம் தி கிச்சனட் பில்டிங் 1945 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் சிகாகோவில் வாழ்ந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபேமிலிஸ் ஒரு ஓவர் கிரவுடடான பில்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த போம் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக 4 ஸ்டான்சாஸ் இருக்கு. கிச்சனட் பில்டிங் அப்படின்னா அங்கே ரூம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரே ஒரு ரூம், ஒரு பாத்ரூம், எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸை மோஸ்ட்லி வேர்ல்டு வார் 2 சமயத்தில் பார்க்கலாம். போயட் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கே எப்படி இருந்தது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத இந்த போமில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி போம். ஸ்டான்ஸா 1. அந்த பில்டிங்கில் பீப்புளுடைய வாழ்க்கை ரொம்ப வறண்டு போயிருக்கான். அதாவது வறண்டு போன அந்த வீட்டில் ஒரு பொருளாக தான், ஒரு ஆப்ஜெக்டாக தான் அவங்கெல்லாம் இருக்காங்களாம். அவங்களோட லைஃபோட கண்ட்ரோல் அவங்க கிட்டேயே இல்லையா. ரொம்ப ட்ரை, டல் அண்ட் ஒரு ஃபோர்ஸ்டு ரொட்டீனை தான் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கான். இன்வாலண்டரி பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரெகுலர் லைஃப் பேட்டர்ன் ஆர் ரொட்டீனை அந்த பீப்புள் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கான். அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் சக்ஸஸை நோக்கி போகணுன்னு இருக்கு. பட் அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய பாவர்ட்டி, அதாவது ரெண்ட் பே பண்ணணும், ஃபேமிலியை ஃபீட் பண்ணணும், அன்றாட தேவைகளை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயத்தினால அவங்க இதை நோக்கி, சர்வைவலை நோக்கி போராடுற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்களுடைய ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய ட்ரீம்ஸை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியல. அப்புறம் கிரே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ கிரேன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய லைஃப் கண்டிஷன் ரொம்ப புவராக இருக்கும் போது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது தான் கிரே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அங்க வாழக்கூடிய பிளாக் பீப்புளுடைய கனவு, அதாவது அவங்களுடைய ஓன் கனவே அவங்களுடைய கனவுல தான் என்ஜாய் பண்ணிக்க முடியுமா. அவங்களுடைய ட்ரீம்ஸை மற்றவங்க எல்லாம் சைல்டிஷா பாக்குறாங்களாம். அவங்களுடைய டே டு டே லைஃபை ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டு இருக்கா. அதாவது ரெண்ட் பே பண்ணணும், ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும். ஸோ இதனால அவங்களுக்கு ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்களோட ட்ரீமே என்னவா இருக்கான், ரெண்ட்டு கரெக்டாக பே பண்ணணும், அவங்களுடைய ஒய்ஃப்க்கு ஃபீட் பண்ணணும் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் அ மேன். இது எல்லாமே பேசிக்கான விஷயம். இந்த பேசிக் நீட்ஸே அவங்களுக்கு ஒரு ட்ரீமாக தான் இருக்கான். ஸ்டான்ஸா 2. கிச்சனில் ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் எல்லாம் இருக்கான். ஆனியன் ஃபியூம்ஸு, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற ஸ்மெல், இதெல்லாம் இருக்கான். விச் மீன்ஸ் அந்த பிளேஸ் ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது, அன்பிளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவ எடுத்துக்கலாம், அனியன்ஸை உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்களோட ட்ரீம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சஃபகேட்டிங் பிளேஸில், அன்பிளசன்ட் என்விரான்மெண்ட்டில் அவங்களோட ட்ரீம்ஸ் எப்படி எழ முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை இந்த போயட் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நேற்று போட்ட குப்பை கூட அந்த இடத்துல எடுக்காம ராட் ஆகுதான், அழுகுதான். ஸோ இந்த மாதிரி இடத்துல கனவு எப்படி பறக்கும், அந்த கனவு எப்படி அழகா பாட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பீப்புள் ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரி சரௌண்டிங் அதை இம்பாசிபிள் ஆக்கிடுதான். கனவுகளை பத்தி ஆக்சுவலி கேர் பண்ணிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லையா. பிகாஸ் டே டு டே சர்வைவலுக்கு போராடுறதுக்கே அவங்க பிஸியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல குப்பை மக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்றது கூட அவங்களுக்கு ஒரு ட்ரீமா இருக்கலாம். அது கூட அவங்க ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ட்ரீமை பத்தின ஒரு நம்பிக்கை கூட மனசுல இல்லையா. ஒருவேளை அந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிற கேரண்டி அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் பிகினிங் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களாம். ஃபைனல் ஸ்டான்ஸா போயட் ஆச்சரியமா பாக்குறாங்களாம். பட் அவங்க ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் பெருமைப்படுற விஷயம் கிடையாதான். என்னன்னா, நம்ம 5 பாத்ரூம்குள்ள இருந்தவங்க இப்ப வெளியே வந்துட்டாங்க. இவங்க தான் நம்பர் 6. ஸோ இப்போ இவங்களோட டர்ன். வேற யாரும் போகிறதுக்கு முன்னாடி இவங்க உள்ள போயிடணும்னு யோசிக்கிறாங்க. லுக்வார்ம் வாட்டர் கிடைக்குமா, நல்ல வெது வெதுப்பான தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃபுக்கே ஒரு கான்ஸ்டன்ட் காம்படிஷன் அங்க இருந்துட்டே இருக்கான். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 டைம்ல நிறைய பேர் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எஸ்பெஷலி இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத இந்த போம் மூலயமா நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.